எதிர்பார்த்த பணவரவை பெறக்கூடிய வருஷமாக சிம்ம ராசிக்கு அமைய போகுதுங்க. பல பேர் போட்ட கணக்கு தப்பாகலாம், ஆனால் உங்கள் கணக்கு தப்பாகாது. இது அரசியலாக இருக்கட்டும், உங்களுக்கு கலை உலகமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நீங்கள் டவுனுங்கிறது இந்த வருஷத்தில் கிடையாதுங்க. என்னோடய ஃபேமிலியில் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, என் பொண்டாட்டி பிள்ளையோடு இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, இப்படிலாம் நினச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ நடக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த 10th எக்ஸாம் 12th எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் பாஸ் ஆவானே தெரியல அப்படி நினச்ச பிள்ளைங்க ஈஸியாக பாஸ் ஆக போகிறீங்க. ஹார்ட் ஒர்க் ஆனால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. எப்போ கீழே விழுவ, இவன் எப்போ தப்பு பண்ணுவான், கீழே விழுவங்கிறத விட இந்த ஆள் எப்போ தப்பு பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட தீர்மானம் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் நாம் இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன், நான் வாழ்ந்துடுவேன் எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? அப்போ என்ன செய்யக்கூடாது? கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் தேவையில்லாத மனக்கணக்குகளை போடாதீங்க. நிறைய விஷயத்தை டாப் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்தை அடைவீங்க. இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும். ஏதாவது பதவியை இழந்திருந்தீங்களா, அது கிடைக்கும். பணத்தை இழந்திருந்தீங்களா, அது கிடைக்கும். பாச போராட்டத்தில் இருக்க சார், என்னை புரிஞ்சிக்கல சார், என் உறவு, என் பொண்டாட்டி புரிஞ்சிக்கல, என் புருஷன் புரிஞ்சிக்கல, என் புள்ள புரிஞ்சிக்கலன்னு அப்படி ஒரு பாச போராட்டத்தில் இருக்கீங்களா, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.